இன்றைக்கி வீடியோவில் கம்மன்னு சிக்கன் குழம்பும் சாஃப்டாகவும் கிறிஸ்பியான சிக்கன் 65 தான் செய்ய போகிறோம். சிக்கன் குழம்பு செய்ய தேவையான பொருள்களை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். மசாலாக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். மஞ்சத்தூள், தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய் சோம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அரைச்சி ஊற்ற 1/2 கிலோ சிக்கன் தான் எடுத்திருக்கோம். நல்லா சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்திருக்கோம். பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, சோம்பு, உப்பு, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, பச்சை மிளகாய். ஃபஸ்ட்டு சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிடலாம். அது நல்லா ஹீட்டான பிறகு அதில் இப்போது பிரியாணி இலை, பட்டை, சோம்பு, அன்னாசிப்பூ, கிராம்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விடணும். இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் ஈஸியான குக்கிங் வீடியோலாம் உடனடியாக அப்டேட் ஆகும். இது நல்லா இப்போ பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ண வெங்காயத்தை அப்படியே சேர்த்துடலாம். இப்போ எல்லா வெங்காயத்தையும் போட்டாச்சு. இப்போது இதில் உப்பு கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் சீக்கிரம் வதங்கி வரும். இப்போது வெங்காயத்தை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வீட்டில் எப்போல்லாம் சிக்கன் குழம்பு செய்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த மாதிரி செய்யுங்க. சிக்கன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கிட்டு இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு பாருங்கள். இப்படி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் இப்போது மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இந்த மாதிரி சூப்பரான குக்கிங் வீடியோ வேணும்னா அன்புடன் நைவி சேனலை கண்டினியூவாக பாருங்கள். ஒரு லைக் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் சேர்க்க போகிறோம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த பிறகு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இப்போது சிக்கன் குழம்பு செய்ய தெரியாதவங்க கூட ரொம்ப சீக்கிரமாகவே ரொம்ப ருசியாகவே சமைக்க முடியும். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ மல்லி இலை சேர்த்துடலாம். மல்லி இலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடணும். இது நல்லா வதங்கட்டும். நல்ல வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்னென்ன பொருள் சேர்க்குறோன்னு நல்லா தெரியும். இதே மெத்தடில் சிக்கன் குழம்பு செய்யுங்க. எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து இதை நல்லா வதக்கி விடலாம். இப்போது இது நல்லா வதங்கி வந்த பிறகு மசாலா எல்லாம் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சேர்க்க போகிறது பிரியாணி மசாலா, கரம் மசாலா, சிக்கன் மசாலா, காரத்தூள், மல்லித்தூள். இப்போ எல்லா மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லா மசாலாவும் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை எடுத்து போட்டுடலாம். இப்போ சிக்கனை இந்த மசாலாக்களோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் சிக்கனில் எல்லா மசாலாவும் இறங்கும். நல்லா கரண்டி எடுத்து இப்படி கிண்டி விடுங்க. இப்போ எல்லா மசாலாவும் சிக்கனில் மிக்ஸ் ஆகிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் மேலே இப்போ தண்ணி ஊற்றிடலாம். இப்போ தண்ணி ஊற்றி சிக்கனை நல்லா வேக வைக்க போகிறோம். இப்போ சிக்கன் நல்லா வெந்து குழம்பு நல்லா கொதித்து வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குழம்ப கொதிக்க விடுங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் அரைச்சி வச்ச தேங்காய் எடுத்து ஊற்றலாம். கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும். சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு குழம்பு. இப்போ சிக்கன் குழம்பு ரெடி. லாஸ்ட்டாக மல்லி இலை போட்டு இறக்கிடலாம். இதே போல் நீங்களும் வீட்டில் சிக்கன் குழம்பு செஞ்சு பாருங்கள். இதே மெத்தடில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். கறிலாம் எவ்வளோ வெந்து சாஃப்டாக இருக்குது பாருங்கள். வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ சிக்கன் 65 தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்ட்டு வாங்க பார்க்கலாம். இப்போ மசாலாலாம் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் அரிசி மாவு, சோள மாவு. இப்போ அரிசி மாவு, சோள மாவு சேர்த்தாச்சு. அரிசி மாவு, சோள மாவு சேர்த்த பிறகு கோதுமை மாவு சேர்த்துடலாம். சிக்கன் நல்லா பஞ்சு மாதிரி வரும். அதுக்கு தான் கோதுமை மாவு. இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா, சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா, மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துடலாம். இப்போது எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு. இப்போது எல்லா மசாலாவையும் சேர்த்தாச்சு. இப்போ எல்லா மசாலாவையும் கையால் அப்படியே பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு இதோட எலுமிச்சை சாறு சேர்த்துடலாம். இப்போ இந்த மசாலாவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா ஊற வச்சிடலாம். நல்லா இந்த மாதிரி வந்த உடனே சிக்கனை நம்ம பொரித்து எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட்டுப்படுத்திட்டோம்.
இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு சிக்கனை பொரித்து எடுக்கணும். சிக்கன் 2 பக்கமும் நல்லா வேகணும். 2 பக்கமும் நல்லா வெந்து 2 பக்கமும் நல்லா பொரித்து எடுத்துட்டோம்னா சூப்பரான சிக்கன் 65 ரெடி ஆகிடும். நீங்களும் வீட்டில் இது போல் சிக்கன் 65 செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அன்புடன் நவி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான சிக்கன் 65 ரெடி பண்ணிட்டோம். எப்படி கிறிஸ்பியாகவும் சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். சிக்கன் எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.